ஹாய் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து 25% வந்து டேக்ஸ் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் தேதி வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 25% டேக்ஸ்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு வருதா அப்படின்றத நம்மளுடைய அரசியல் விமர்சகரான முகமது அஷ்ரஃப் அலி அவங்கள்ட்ட தான் கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார், இப்போது இந்த டேக்ஸ் விதிச்சிருக்காங்கல்ல, இப்போ இதனால் வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு என்னென்ன பாதிப்பு அப்படின்றத சொல்லுங்கள். குறிப்பாக தமிழகத்துக்கு என்னென்ன பாதிப்பு? அமெரிக்கா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2வது முறையாக பதவி ஏற்றதுக்கு பிறகு வந்து பெரும்பாலான உலக நாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அந்த அமெரிக்காவுக்குள்ளே வர்ற பொருள்களுக்கெல்லாம் வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருபடி மேலே போய்ட்டு 30%, 50%, 100%லாம் கூட சொல்லிட்டு வந்தார். அவருக்கு எந்த நாட்டை பிடிக்கலையோ அந்த நாட்டுக்கு அதிகமான பர்சன்டேஜ் சொல்லுவார். அவருக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கோ அதுக்கு ரொம்ப கம்மியாக சொல்லுவார். இது அவருக்கு வாயில் வந்தது தான் சட்டம்னு சொல்லி வந்தார். இதை பல நாடுகள் வந்து எதிர்த்தாங்க. குறிப்பாக வந்து முதல் முறை அந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து போட்டியிடுறப்ப அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அங்கே வந்து வேலை பார்த்தாங்க. நரேந்திர மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நெருங்கிய நண்பருங்கிறது இந்தியா மட்டுமில்லை, உலகம் அறிந்த நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில் போன முறை வந்து ட்ரம்ப் வந்து தோத்துட்டார். அவரை எதிர்த்து நின்றவர் வெற்றி பெற்றதுனால ட்ரம்ப்பை வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் போய்ட்டு தேவையில்லாமல் அமெரிக்கா அரசியலில் தலையிட்டது சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. மௌனம் காத்த மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, மறுபடி 2வது முறை அந்த இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் ட்ரம்புக்கு போய் இவங்க மனதளவில் வாழ்த்தும் ஆதரவு சொன்னாலும் பெரிய அளவில் போய்ட்டு அவர் வேலை பார்க்கல. இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயித்த உடனே நிறையா பொருளாதார சீர்திருத்தங்களை அமெரிக்காவில் கொண்டு வந்தார். அப்படி அவர் பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வந்ததில் முதன்மையானது இறக்குமதியாகிற பொருள்களுக்கு வந்து கடினமான வரி விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். அவரளவில் பார்த்தா அந்த அமெரிக்காவுடைய நன்மைக்கு செய்கிறாருங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே சமயம் உலக நாடுகள் பூரா அமெரிக்கா மேலே ஒரு பயத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவர் 2வது திருத்தம் கொண்டு வந்தது, அமெரிக்காவில் வந்து குடியேறி இருக்கிற அடுத்த நாட்டு மக்கள், இந்த வேலைக்காக போயிருக்கிறவங்களெல்லாம் சரியான உரிமம் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்தாலும் அவங்களுக்கு பூரா நான் நாடு கடத்துவேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டார். அப்படி நாடு கடத்துறது பல நாடுகளில் உள்ள சேர்ந்தவங்களை பிடிச்ச கைது பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு பெரும் எண்ணிக்கையில் உள்ள அந்த வேலை பார்த்தவங்களை பிடிச்சி கை காலில் விலங்கு போட்டு இராணுவ ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பண்ணாங்க. அப்போ உலகமே என்ன பார்த்து சொல்லிச்சு, குறிப்பாக இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏங்க மோடி அவர்களே உங்கள் நண்பர் தானே ட்ரம்ப்பு, அவர்கிட்ட சொல்லி நீங்கள் இதை தடுத்துருக்கலாம், இல்லை ஓரளவு இந்த மாதிரி கைது பண்ணி கை காலில் விலங்கு போட்டு கொண்டு வராமல் சாதாரணமாக ஏற்றியாச்சும் ஒரு பயணிகள் பயணிக்கிற விமானத்திலோட அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை நீங்களாச்சும் ஒரு விமானத்தை அனுப்பிச்சி கூப்பிட்டுருக்கலாம், ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு எந்த பதிலும் இல்லை. இப்போ உச்சகட்டமாக இப்போ என்ன அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றேன். இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இறக்குமதி ஆகிற பொருள்களுக்கெல்லாம் ஏற்கனவே 26% அறிவித்தார். அதில் 1% குறைச்சி 25% சொல்லிட்டார். அந்த சொன்னதை இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை வந்து ஒரு 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அமுல்படுத்துகிறத ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சுங்கத்துறை அலுவலகத்தில் உள்ள பணிகளுக்காக, அதுக்காக பண்ணியிருக்கார ஒழிய வேறு சலுகையோ அதெல்லாம் கிடையாது. சரி, இது என்ன 25% தான் நீங்கள் கேட்க வர்றீங்க, இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்க. இப்போ இந்தியாவிலேருந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி ஆகிற பொருள் வந்து செல்ஃபோன், மொபைல் ஃபோன் இருக்குங்கள்ல, அது அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. அடுத்த மருந்து வகைகள், அடுத்து வந்து ஜவுளிகள், ரத்தின கற்கள், இதெல்லாம் இந்தியாவிலேருந்து, அதே மாதிரி கார் உபரி இதெல்லாம் அதிகமாக. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தேன், ஹஜ்ஜுக்கு பயணத்துக்காக போயிருந்தேன். அப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு 4 மொபைல் ஃபோன் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க பிள்ளைகளுக்காக. அப்போ நான் வாங்க போகிறப்போ ஒரு மாடல் நான் ஃபோன் கேட்டேன். அந்த மாடலில் 3 ஃபோனு தான் இருந்துச்சு சவுதியில், அதாவது மக்கா நகரில் ஒரு கடையில். அதே மாடலில் இன்னொரு ஃபோன் வேணும்னா அதே மாடலில் இன்னொரு ஃபோன் வச்சாங்க. அப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். இந்த எடுத்த 3 ஃபோனுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ஃபோன் வந்து 15,000 விலை போட்டாங்க. இந்த 2வது கடைசியாக ஒரு ஃபோன் எடுத்து வச்சாங்கல்ல, அதுக்கு வந்து 18,000 போட்டாங்க.
அப்போ நான் கேட்டேன், நம்ம சேம் மாடல் சேம் பிராண்டு சேம் சைஸு சேம் டிசைன், ஏன் இதுக்கு மட்டும் 3000 கூடன்னு? அப்போ அந்த அரபு சொன்னார், இது திஸ் இஸ் ஃப்ரம் இந்தியா, இது இந்தியாவிலேருந்து வருது, அதனால் இது குவாலிட்டி விலை கூடன்னாரு. நான் இந்தியர்னு அவருக்கு தெரியாது. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, அப்போ நம்ம நாட்டு பொருளுக்கு வேல்யூ அதிகம், குவாலிட்டி மதிக்கிறாங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலேயே அந்த 4 ஃபோனில் இந்தியா ஃபோனு ரொம்ப நாள் வந்துச்சு, மற்ற 3ல் 2 வந்துச்சு, 1 கெட்டு போச்சு. அது வந்து சைனா ப்ராடக்டாக என்னன்னு தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலக நாடுகளில் வந்து இந்தியாவுடைய தயாரிப்புக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அது வந்து மொபைலாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜவுளியாக இருக்கட்டும். ஜவுளியில் வந்து நீங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் வந்து தமிழ்நாடு, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இதெல்லாம் முதன்மையாக பல லட்சம் கோடிகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கல்ல, அந்த கோயம்புத்தூரும் திருப்பூரும் தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் மெட்ராஸில் தயார் பண்ணாலும், பெங்களூரில் தயார் பண்ணாலும், உத்தரப்பிரதேசத்தில் தயார் பண்ணாலும் அது இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி மருந்து கல்கத்தாவில் பண்ணாலும், மும்பையில் பண்ணாலும் இந்தியாவில் தான் இருக்குது. ரத்தின கற்கள் வந்து நம்முடைய இந்தியாவில் வந்து சில மலைப்பகுதிகளில் விளையுது, எடுக்கிறாங்க, அதுவும் இந்தியா தான். ஸோ ஒட்டுமொத்த இந்திய பொருள்கள் வந்து தரமானது. அப்போ இந்திய பொருள்களுக்கு வெளி மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. அதை வாங்கக்கூடிய அமெரிக்கா குறி வச்சு அதுக்கு தாக்குதல் பண்ணி 25% போட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் பாதிப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு. இன்னொரு செய்தியும் நான் சொல்லிடுறேன், எப்படி பாதிப்புன்னு நீங்கள் புரியணும்ல. இப்போ உதாரணமாக ஒரு பிஸ்கட்டுன்னு எடுத்துங்களேன், அந்த பிஸ்கட் விலை 100 ரூபா. ஒரே பிஸ்கட், ஒரே பிராண்டு, அந்த பிராண்டுக்கு பேர் ஏபின்னு வச்சுக்குவோம். நம்ம ஏதாவது ஒரு வழக்கத்தில் உள்ள பிராண்டு பேரை சொல்ல வேணாம். இந்த ஏபி பிராண்ட் பிஸ்கட் 100 ரூபா. அதே ஏபி பிராண்டு கம்பெனி இந்தியாவிலையும் இருக்கும், பாகிஸ்தான்லையும் இருக்கும், வேறு ஒரு நாட்டிலையும் இருக்கும். எல்லாருமே அதை என்ன பண்ணுவாங்க, அந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து போகிற பிஸ்கட்டுக்கு இவர் இப்போ வரி 25% போட்டதுனால அமெரிக்காவில் ஒரு குடிமகன் வந்து அந்த ஏபி பிராண்ட் பிஸ்கட் வாங்குறப்ப இந்தியா பிஸ்கட்டை $125 விற்கிற மாதிரி வரும். அதே பிராண்டு ஏபி பிராண்டு வந்து பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு போய் தான் 100 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட்டை வாங்க போகிறீங்க, ஒரே பிஸ்கெட்டு, இது 125, இது 100னா என்ன பண்ணுவீங்க, 100 ரூபாயை தான் வாங்குவீங்க. அப்போ 125 ரூபா வாங்க மாட்டீங்க. நீங்கள் கடைக்காரருக்கு 125 பிஸ்கெட் விற்கணும், அவர் என்ன பண்ணுவார், இனிமேல் இந்த பிஸ்கெட் நம்ம வாங்க வேணாம்ப்பா, அந்த 100 ரூபா பிஸ்கெட்டை தான் வாங்கி விற்கணும்னு முடிவுக்கு வருவார். அப்போ யாருக்கு பாதிப்பு வரும்? வியாபாரிகளுக்கு பாதிப்பு. இது அனுப்புறவங்களுக்கும் பாதிப்பு. ரெண்டு வியாபாரிகளுக்குமே பாதிப்பு. இப்போ எப்படி பாதிப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளுடைய ஏற்றுமதி தரம் குறையும், நம்மளுக்குள்ள வருமானம் குறையும், இங்கே உள்ள தொழிலுடைய உற்பத்தி திறன் குறையும், வேலைவாய்ப்பு குறையும். இது எவ்வளவும் குறையும். இது அவ்வளவும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். இப்போ ட்ரம்போடைய நோக்கம் என்ன, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்க வைக்கணும். அவர் தான் சொல்கிறாரு, இந்தியாவோட பொருளாதாரத்தை அடிமட்ட ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுறேன். இல்லை, அதை மட்டும் இல்லை, இந்திய பொருளாதாரம் வந்து செத்த பொருளாதாரங்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய வேகத்தையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஆனால் பாகிஸ்தான் வந்து நீங்கள் தொடர்பு வச்சுருக்கீங்க, அதனால தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது வந்து என்னென்னா, அதைத்தான் நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. உங்களை பார்த்து ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியா பொருளாதாரம் செத்த பொருளாதாரங்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? யார்? மோடியை பார்த்து கேட்குறாரு. ஓகே, இதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா பதில் கிடையாது. அதுக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ந்துருச்சுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 பேரை தவிர எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அமெரிக்காவில் உள்ளவருக்கு உட்பட தெரியுது, நீங்கள் அதையும் மறைக்கிறீங்க அப்படின்னு யாரு கேட்குறா? ராகுல் காந்தி கேட்குறாரு நாடாளுமன்றத்தில். சார், இந்த இடத்துல வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், சொல்லி முடிச்சிடுறேன். ராகுல் காந்தி இப்படி ஆவேசப்படுறதுக்கு காரணம், நம்மளை திட்டுற ஒரு அமெரிக்காவுக்கு பதில் கொடுக்குற இடத்துல நீங்கள் ஏன் இல்லை? நீங்கள் இன்னும் அவரை நண்பன் சொல்கிறீங்கள, இதுக்கு உடனடியாக தீர்வு கண்டு இந்த வரியை குறைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணியிருக்கலாம்ல, இது ஈடுகட்டுறதுக்கு வழி பண்ணியிருக்கலாம்ல, இந்த மாதிரி அவரை பேச விடாமல் பண்ணியிருக்கலாம்ல, இதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலைன்னு கேட்குறத இதையே திசை திருப்பி பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை வந்து பாராளுமன்றத்திலே அசிங்கப்படுத்தி ராகுல் காந்தி பேசுகிறாருங்கிற மாதிரி அவர் மேலே குற்றம் சுமத்தி சொல்ல வர்றாங்க. இப்போ நீங்கள் கேட்க வந்த அடுத்த கேள்வி என்ன சொல்கிறீங்க? அதான், இப்போ வந்து அமெரிக்கா வந்து இப்படி வந்து பழி வாங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பரான எலான் மஸ்க் இருக்கார்ல,
எலான் மஸ்க் வந்து டெஸ்லா, அவர்கிட்ட நிறையா கம்பெனி இருக்குது. பேட்ரி காரு டெஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கார் வந்து இந்தியாவில் வந்து நிறையா பேர் ரெக்யூஸ் பண்ணதுனால இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த காரோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வெளிநாடுகளில் யூஎஸ்லேயோ இல்லை துபாயிலேயோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் வாங்கினா அந்த ப்ரைஸ் வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு 30 லட்ச ரூபா, அதாவது $37,490. இப்போ இந்தியாவுக்கு அந்த கார் வருது அப்படின்னா இதோட டேக்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்க, 70% வந்து இம்போர்ட் டியூட்டி. அதாவது 19,39,039 ரூபா இம்போர்ட் டியூட்டி மட்டும். இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி 28%, 7.75 லட்சம். இது இல்லாமல் செஸ், ஜிஎஸ்டியில் செஸ்ன்னு ஒன்று இருக்குங்களா, அது வந்து 2.75. அப்புறம் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ், இதெல்லாம் சேர்த்து எக்ஷோரூம் ப்ரைஸ், இதெல்லாம் இன்னும் இன்சூரன்ஸ்லாம் இல்லாமல் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 59,89,000 ரூபா எக்ஷோரூம் மட்டும். இது இல்லாமல் ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி கிளைமு, அப்புறம் வேறு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, இப்படி போட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இல்லாமல் அது ஒரு 3.5 லட்ச ரூபா. அப்போது 30 லட்ச ரூபா காரை இங்கே ஒருத்தன் வாங்கினா 70 லட்ச ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். இப்போது அமெரிக்கா ப்ராடக்டை இவ்வளோ டேக்ஸ் போட்டு நம்ம இங்கே விற்கும் போது அந்த நாட்டுக்காரை அப்படி பண்ணுறது கரெக்டு தானே? இல்லை, இதில் வந்து மோடி வந்து 2 பால் போடுறாரு. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாரு. ஒரு மாங்காய் இந்தியக்காரனுக்கு மலிவாக ஒரு பொருள் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மாங்காய். இன்னொரு மாங்காய் அவருடைய நண்பராக இருந்து எதிரியாக மாறினா எலான் மாஸ்க்கு வியாபாரம் நடக்கக்கூடாது. எலான் மாஸ்க் வந்து ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கிறப்ப அவர் சொந்த காசை செலவழித்து அவருக்கு தேர்தல் வேலை பார்த்து ஜெயிக்க வச்சார். அப்படி ஜெயிக்க வச்ச பிறகு சில கொள்கை ரீதியான முரண்பாடு எலான் மாஸ்க்குக்கும் மோடிக்கும் வந்து இது ட்ரம்ப்புக்கு வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, எலான் மாஸ்க் வந்து அந்த ஒரு ட்ரம்போடைய கட்சியிலேருந்து விலகி ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நீ வியாபாரம் பண்ணுறதை நான் பார்த்து போகிறேன்னு என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு அளித்து வந்த நிறையா வரி விதிப்பு போன்ற சலுகை, டியூட்டி சலுகையெல்லாம் கட் பண்ணிட்டாரு ட்ரம்ப் கட் பண்ணிவிட்டு எலான் மாஸ்க்கு தொழில் இல்லாமல் மண்டையை பிடிச்சிட்டு ஓடுற அளவுக்கு செய்கிறேன்னு ஏற்பாடை பண்ணியிருக்காருல, அதனுடைய விளைவு இது. அவருக்குள்ள மோட்டிவ். அதனால் பாதிக்கப்படுறது எலான் மாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அந்த பொருளை வாங்குறவருங்கிற நிலைமை அது இல்லை. அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள. இது வந்து என்னன்னாலும் அமெரிக்காலேருந்து வர காருக்கு இவ்வளோ டேக்ஸ் நம்ம கட்டி தானே, அதுதான் காரணம். அதுக்கு தான் ஒரு கல் 2 மாங்காய் அடிக்கிறாரு. இன்னொரு காரணம் எப்படின்னு என்னென்னா, இந்தியா வந்து ரஷ்யாவோட பல வருடங்களாக நட்பு நாடாக இருக்குது. இந்தியாவும் ரஷ்யாவும் நட்பு நாடாக இருக்குது. சமீபத்தில் இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்தியா அமெரிக்காவுக்கு நட்பே ஏற்பட்டுச்சு. இப்போ ரஷ்யாவை வந்து அமெரிக்கா வந்து எதிர்த்துக்கிட்டே வருது. எப்படி எதிர்த்துக்கிட்டு வருதுன்னா, ரஷ்யாவுக்கு வந்து சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாட்டேருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணுது. அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு வந்து தடை விதிச்சிருக்கு, பொருளாதார தடை விதிச்சிருக்கு. அது காரணம் உக்ரைன் போர். இப்போ அந்த நான் தடை விதித்த ஒரு நாட்டிலேருந்து நீ ஏன் எண்ணெய் வாங்குற, நீ நிறுத்து, இல்லாட்டி நான் என்ன ஒன்று உனக்கு அபராதம் போடுறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மிகப்பெரிய நாடு, எங்களுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய் தேவை, பல வருஷங்களாக நாங்கள் வந்து ரஷ்யாட்ட தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, தடை விதிச்சிட்டதுனால அவங்களுக்கு ஏற்றுமதி விற்கலை. இப்போ உதாரணமாக தோட்டத்தில் வந்து 100 கிலோ கத்திரிக்காய் விளையுதுன்னு வச்சுங்க. அந்த 100 கிலோ கத்திரிக்காய் வாங்குறதுக்கு 50 வியாபாரி வந்தாங்கன்னா ஆளுக்கு 2 கிலோ தான் நீங்கள் கொடுக்க முடியும். 20 வியாபாரி வந்தீங்கன்னா ஆளுக்கு 5 கிலோ தான் கொடுக்க முடியும். வியாபாரியே வரலன்னா என்ன பண்ணுவீங்க, கத்திரிக்காய் அழிய போயிடும், அடுத்த நாள் விளைச்சல் வேற வரும். அப்போ அதையும் விற்கணுங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, 20 ரூபா விற்கிற கத்திரிக்காயை 5 ரூபா அந்த எடுத்துருப்போம், இன்னைக்கு விளைச்சல் இன்னைக்கு விற்றுனுங்கிற முடிவுக்கு வருவீங்கல்ல. அந்த முடிவுக்கு ரஷ்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கச்சா எண்ணெய் விலையை குறைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாட்ட வந்து யாருமே கொள்முதல் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்த அமெரிக்காவிட்டேருந்து அவங்க ஜமாளிக்கணுங்கிறப்ப எண்ணெயை விற்று தான் ஆகணும். அப்போ ரஷ்யா அதோடைய தோழமை நாடாக இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளுக்கு மலிவான விலைக்கு கச்சா எண்ணெய் கொடுக்குது. இது இந்தியாவுக்கு லாபம், இன்னொரு வகையில் ரஷ்யாவுக்கு லாபம். ஆனால் அமெரிக்காவுக்கு எரிச்சல், நீ ஏன் அவர்கிட்ட வாங்குற, அவர்கிட்ட நீ வாங்குறதுனால நான் உனக்கு அபராதம் போடுறேன், நீ இறக்குற பொருளுக்கெல்லாம் வரி போடுறேன், நீ வாங்குகிற பொருளுக்கு நானும் அதிகம் வரி போடுறேன்ட்டு இப்படி ரஷ்யா மேலே உள்ள கோபத்தை இந்தியா மேலே காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இந்தியாவுக்கு எதிரியாக நம்ம எப்போவுமே பாகிஸ்தான் இருந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்து நாடு. ஏன்னா நம்மள்ட்ட பிரிஞ்சு போன ஆள்.
எப்பவுமே பங்காளி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சண்டை ஓயவே ஓயாது. கிரிக்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஆர்மி வரைக்கும். அந்த பாகிஸ்தானை உற்பத்தி விட்டுட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பாகிஸ்தான் ஒன்றுக்குமே அங்கே ஒரு வளமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப எக்கனாமிக்கில் ரொம்ப மோசமாக இருக்கா உள்ளது. இப்போ இந்த ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் அங்கே ஒரு எண்ணெய் கிணறை உருவாக்க போகிறேன், உருவாக்கி அங்கே ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வர போகிறேன். சும்மா நம்மளுக்காக சொல்கிறாரா, செய்வாரா என்னன்னு தெரியாது. கொண்டுட்டு வந்து ஒரு காலத்தில் பாகிஸ்தான்கிட்டயே எண்ணெய் கொடுங்கன்னு இந்தியா கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட போகிறேன்னு நம்மளை மிரட்டுறாரு. இது ஒரு சாக்கை வச்சு பாகிஸ்தானுக்குள்ள பொருள்னு பார்க்குறாங்களா? உண்மை அதுதான். இவர் இப்படி எந்த நாட்டுக்கெல்லாம் நான் வளம் சேர்க்க போகிறேன்னு சொன்னாரோ அந்த நாடையெல்லாம் கபலீகரம் பண்ணுற வரலாறு தான் இருக்கு. ஈரான் அப்படி தானே. ஈரானை செய்ய முடியல. ஈராக் என்ன பண்ணிட்டாரு, எண்ணெய் வளத்தை கைப்பற்றிட்டாரு. அரபு நாடுகள்லாம் இப்போ அடிமையாக்கி சில நாடுகளை வச்சுருக்காரு. இந்த எண்ணெய் தான் அதுக்கு காரணம். ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிற அமெரிக்கா அதோடைய தோழமையை கொண்டு போயிட்டு நாடி தோழமை நாடுகளை எந்த வழியில் அர்த்தம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ உறிஞ்சிறது குறையுதோ அப்போ அதை எதிரியாக்கிறோம். அப்படி எதிரியாக்க பார்க்குறது இந்தியாவை. அப்படி எதிரியாக்க பார்க்குறப்ப இவருக்கு ஏன் சரியான பாடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எதிர்கட்சிகள்லாம் நீங்கள் பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? இப்போ எதிர்கட்சிகள் வந்து மோடியை பற்றி என்ன கேட்குறாங்க, உங்கள் நண்பர் தானே அவர், இவ்வளோ மோசம் பண்ணிகிட்டு இருக்காரு, இப்படி வரி போடுறாரு, இப்படி ஏற்றுறாரு, இப்படி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ரஷ்யாட்டேருந்து வாங்குறதுக்கு ஃபைன் போடுறேங்கிறாரு, நம்ம வேலை பார்க்குற ஆளுகெல்லாம் பிடிச்சி விலங்கு போட்டு ஏற்றுறாரு, இதுக்கெல்லாம் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதுக்கு மோடி அவர்கள் வந்து பதிலே சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ அங்கே கொந்தளிப்பாகுது. ஒன்றாவது விஷயம். இன்னொரு விஷயம், இந்த அமெரிக்கா வந்து இந்தியாட்ட வந்து ஒரு புது வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த சொல்கிறாங்க. அந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து பிரதானமாக இந்தியாவில் இருக்கிறது வந்து விவசாயமும் தொழில் ரெண்டும் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து விவசாயமாங்கிறப்ப கோதுமை நெல் விளைச்சல் இருக்குது, பால் இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது, இந்த விவசாயம்லாம் நான் பார்க்குறேன், இந்தியாவில் வந்து விவசாயத்தை நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கிறாங்க. இதுக்கு இந்தியா அனுமதிச்சிட்டா என்ன ஆகும்னா, அவங்க வந்து அதாவது விதை இல்லாத நெற்களை கொண்டு வந்துடுவாங்க. சீட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ எப்போவுமே வந்து அந்த நெல்லை விதைக்கணும்னா அமெரிக்காட்ட தான் விதை வாங்கணுங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து அந்த நெற்களை உற்பத்தி பண்ணி நம்ம எப்போவுமே அவங்கள்ட்ட வாங்கி திங்கிற நிலைமைக்கு ஆளாக்கிடுவாங்க. அந்த மாதிரி எக்கனாமிக் வார் போட்டாங்கன்னா நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கணும், சாப்பாடுலாம் சாகணும். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ இந்தியாவை அடிமைப்படுத்தணும்னா இந்த விவசாயத்தை கைப்பற்றணும், இந்த பால் வளத்தை கைப்பற்றணும், இந்த டெக்ஸ்டைல் வளத்தை கைப்பற்றணும். இதெல்லாம் கைப்பற்றிட்டோம்னா இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். இப்போ இவன்ட்ட பணம் காசு இருக்கிறதுனால தான் நான் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குறேன், கச்சா எண்ணெய் வாங்குறேன், ஆயுதம் வாங்குறேன், சைனாவில் வாங்குறேங்கிறாரு. நம்மள்ட்ட வந்துட்டா நம்ம மிரட்டு வந்தால் இந்த இது ஓட்ட அமெரிக்காவோட மோட்டிவ் தான் மிரட்டுறதால இது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தானே. நம்ம சொல்லக்கூடாது, என்னாலும் வேறு வழி இல்லை. கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கிராமங்களில் பார்த்துருப்போம், 1000 பேர் இருப்பாங்க, 2 ஆள் மட்டும் என்ன ஒன்றா மியூசியம் முறுகிக்கிட்டு பெரிய துண்டை போட்டுக்கிட்டு மைனர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்தாலே எல்லோரும் எந்திரிச்சிருப்பாங்க. டே எனக்கு டீ ஆர்டர் போடு, டே என் வீட்டுக்கு அதை போய் வாங்கி கொண்டு வா, டே எனக்கு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கும்பேன். அவன் அடித்து போட்டுவானேன்னு பயந்துக்கிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுப்பேன். இதுதான் நடப்பு. இது மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அமெரிக்காவுடைய வேலை. அதோடைய வேலை என்னென்னா, அடுத்த நாடுகளை மிரட்டி பணியை வச்சு அவன் பொருளாதாரத்தை நாசப்படுத்தி அவன் அதுலேருந்து மீறினாண்டா அவனுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டையை உண்டாக்கி விட்டு இங்கேருந்து ஆயுதங்களை கொடுத்து அதுலேயும் லாபத்தை பார்த்து இப்படி உலகத்தை பூரா சண்டை நாடாக்குறதுக்கு தான் இவர் சொல்கிறாரு. நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிறேன், நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு 30 தடவை சொல்லிட்டாரு. யார்? ட்ரம்ப்பு. ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஏங்க இப்படியே சொல்கிறாரு, அப்போ நம்மள்கிட்ட பலம் இல்லையா, நம்ம பலத்தால் நிற்கலையா, இதுக்கு நீ சொல்கிறதே ஃபேக் நியூஸ், அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு சொல்லலை அப்படின்ட்டு பல முறை சொன்ன பிறகு 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு பிரதமர் மோடி வந்து பதில் கொடுக்குறாரு. எந்த ஒரு நாட்டு தலைவரும் சொல்லி நம்ம போரை நிறுத்தலை, நம்மளே ஆப்ரேஷன் செந்தூர் மூலியமாக நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஏங்க சொல்கிற ஆள் ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஒரு டைரெக்டாக பதில் தான் சொல்கிறாரு. ஏன் அவர் பேரை சொல்லி நீ எப்போயா சொன்னேன், நாங்கள் எப்போயா நிறுத்தினோன்னு ஏன் கேட்க பயப்படுறீங்க, எதுக்கு நீங்கள் இவர் இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னு அவர் கேள்வி கேட்குறது நியாயம் தானே. அதனால் இவருடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயந்தோம்னா நம்ம நாட்டுடைய விவசாயம், பால்வளம், டெக்ஸ்டைல்ஸு, பொருளாதாரம், தனித்தன்மை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால
நீங்கள் வந்து உங்கள் நண்பர் மோடின்னு இப்போ மோடியோடைய நண்பர் ட்ரம்ப்புங்கிறக்கா இந்தியாவே நம்ம அடகு வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து துணிச்சலான முடிவு எடுங்கன்னு சொல்லி ட்ரம்ப்லேருந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். சரி சார், இப்போ ஷார்ட்டாக வந்து இன்னொரு சின்ன விஷயம், மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வச்சுருக்கிறாரு. இது இவ்வளவு ஏன் இப்படி செய்கிறாரு? மோடி அவர்கள் வந்து ட்ரம்பை பார்த்து கேட்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அவர் வந்து கௌதம் அதானிக்கு வந்து பாதிப்பு வந்துடும், அவருடைய தொழில் பாதிச்சிடும், அதனால் அவர் தொழிலில் முன்னேறணுங்கிறதுக்காக அவர் ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து எந்த கெடுதல் வந்தாலுமே அவர் கண்டுக்க மாட்டாரோ அப்படிங்கிற பாணியில் ராகுல் காந்தி கேள்வி வைக்கிறாரு. இது சரியா அப்படிங்கிறதுக்கு இவர் தான் பதில் சொல்லி ஆகணும். மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம இந்திய இராணுவம் வந்து மிக சிறப்பான ஒரு இராணுவம், சுதந்திரமாக செயல்பட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பெருமை வந்து அந்த இராணுவத்துக்கு இருக்குது, இராணுவ படைக்கு இருக்குது, இந்திய நாட்டுக்கு இருக்குது, பிரதமருக்கு இருக்குது இல்லைங்களே. ஆனால் பிரதமர் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் தான் நிறுத்தினோம், பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு அங்கெல்லாம் ஒரு அரசியல் பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஏங்க? போரிட்டது ராணுவ வீரர்கள், வென்றது ராணுவ வீரர்கள், பிளான் போட்டது ராணுவ வீரர்கள், அரசியலாக்காம இந்தியா காப்பாற்றுங்க அப்படி சொன்னதோட இன்னும் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுமே இழப்பு இல்லை நீங்கள். அவன் பாகிஸ்தான் சொல்கிறான் 5 இந்திய விமானத்தை சுட்டுப்பிட்டேன்னு சொல்கிறான், அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை. ட்ரம்ப் சொல்கிறாரு நான் சொல்லித்தேன் நிறுத்திவிட்டேங்கிறாரு, அதுக்கும் பதில் இல்லை. இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த இந்தியாவில் உள்ள அதிகாரம் வந்து யார் கையில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி யார் கேட்குறா? ராகுல் காந்தி கேட்டுட்டு தான் சொல்கிறாரு, அதானிங்கிற ஒரு நபருக்காக மட்டுமே தான் பிரதமர் மோடி வந்து பணியாற்றுறாரா? அதானிக்கு உதவ இந்திய பொருளாதாரமும் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தேன் நான் சொல்கிறதெல்லாம் இவர் பதில் கொடுக்க மறுக்கிறதும் அதானிக்காகவா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாரு. ராகுல் காந்தி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த கேள்வி வருது. கூடிய விரைவில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியான முறையில் பதிலளிப்பார். இந்திய மக்கள் எதிர்க்கட்சிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாட்டை நடத்துவாருங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அப்படி தான் நடத்தணும்னு நம்ம விரும்புகிறோம். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார், அதாவது இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு, ஒரு 2 நிமிஷத்தில் இது டேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும், இதனால் என்ன பாதிப்பு வராமல் இருக்க இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லி வீடியோ முடிச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு நண்பர். இவர் வந்து இங்கே ரஷ்யா மணிப்பூரில் சண்டை நடக்கிறப்ப திடீர்னு சுற்றுப்பயணம் போகிறாரு, கோயம்புத்தூரில் நிலநடுக்கம் கேரளாவில் சுற்றுப்பயணம் போகிறாரு, இப்படிலாம் சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருக்காரு. பார்லிமெண்ட் நடக்குது, சுற்றுப்பயணம் போகிறாரு. இப்போ ஒரு தரம் போங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு உங்கள் நண்பர்கிட்ட நேருக்கு நேராக உட்காருங்க, ஏயா அப்படி எங்களை பாடாப்படுத்துகிற, உனக்கு எங்களுக்கு என்ன வம்பு? ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடாக போய் பேசணுங்கிறீங்க, பேச்சுவார்த்தை ரீசனபிளான. இல்லை அவங்களும் வந்து இதுதான் வைக்கிறாங்க, கோரிக்கை தான் வைக்கிறாங்க, எங்களோட டேக்ஸ் இந்த மாதிரி குறைங்க, நாங்கள் இந்த மாதிரி குறைக்கணும். அவங்களும் சில இது சொல்கிறாங்க, நிறைய இது சொல்கிறாங்க, இம்போர்ட் டியூட்டி நீங்களும் கொஞ்சம் குறைங்க அப்படின்ற முன்னாடியே தெரிவிச்சிருக்காங்க. இவங்க குறைக்காமல் இருந்ததுனால தான் இப்படி பேச்சுவார்த்தைக்கு வரணுன்றக்காக அப்படி பண்ணுறது. நீங்கள் கவனிக்கணும், 7ஆம் தேதி வரையும் ஒத்தி வச்சிருக்கதா இப்போ தகவல். நீங்கள் கவனிக்கணும், அமெரிக்கா வந்து இந்தியாவில் அனுப்பக்கூடிய வியாபாரம் 100 ரூபான்னா இந்தியா அமெரிக்காவில் செய்யக்கூடிய வியாபாரம் 10 ரூபா தான். நீ 100 ரூபாக்காரன் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, 10 ரூபாக்காரன் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஆமாம், அதில் நியாயம் இல்லை. இந்த நியாயத்தை போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட பேசி, உங்களுக்கு நண்பருங்கிறனால கட்டி பிடிக்கிறீங்கல்ல, அங்கே போய் கட்டி பிடிச்சி நண்பர்கிட்ட பேசி, ஏயா அப்படி எங்களை போய்ட்டு பாடாப்படுத்துகிற, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய நாடு, பொருளாதாரத்துலேயும் மக்கள் தொகையிலையும் முன்னேற்றத்துலேயும் நாங்கள் போயிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட உனக்கு என்ன சண்டை தகராறுன்னு சொல்லி நீங்கள் வந்து பேசணும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன உணர்வு இருக்குது? அமெரிக்கா என்ன செய்கிறாரோ அதை அப்படியே ஆதரிக்கிறீங்க. இப்போ உதாரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீன உறவில் வந்து பாலஸ்தீனத்துக்கும் இந்தியாவுக்கும் தான் உறவாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த பாஜகவுடைய கொள்கை எப்படி இருக்குது, இஸ்ரேலுக்கு ஆதரவுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதில் உள்ள என்ன தெரியுது, இஸ்லாமிய விரோதம். இந்த மாதிரி மதத்தையெல்லாம் அரசியலுக்கு கொண்டு வராதிய. ஒரு நாடுனா நாடாக பாருங்கள், வணிகம்னா வணிகமாக பாருங்கள், ஆட்சினா ஆட்சியாக பாருங்கிறது தான் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளுடைய தலைவருடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்புமா இருக்குது. இப்போ நம்மளோட எதிர்பார்ப்பும் அதாக தான் இருக்குது. அதனால் இப்போ மோடி அவர்கள் வந்து எல்லாருக்குமான பிரதமர் நீங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாதி மதம் இனம் இதையெல்லாம் கடந்து எல்லா மக்களுக்கும் வாழ்வு தர்ற மாதிரி இந்த நாட்டை கொண்டு போகிறதுக்கும், இங்கே உள்ள வணிகர்கள் வளமாக இருக்கிறதுக்கும், நம்ம நாட்டுக்கு வேறு எந்த நாட்டிலேருந்து எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு திட்டங்களை போடுறதுக்கும்
நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படுங்க. இதுக்கு யோசனை யார் சொன்னாலும் அதை நீங்கள் வரவேற்றுக்கங்கிற ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறோம். ஓகே சார். சார் நீங்கள் சொல்கிறது வந்து பிரதமர் வந்து டைரெக்டாக வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசுகிறது ஒரே தீர்வு, வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பர்சன்டேஜ் டேக்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசினதுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. வாழ்த்து.